மனித, எங்கு அறம் உள்ளதோ அதன் பக்கம் துணை நில். உன் தனிப்பட்ட விருப்பத்தை அப்பால் ஒதுக்கிவிட்டு தர்மத்தின் பக்கம் நில். அதுவே உயர்ந்த குணமாகும். தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப் பெறின். மனிதா, நேர்மையுடன் வாழ்ந்தால் நீ பெற்ற வளர்ச்சியும் செல்வமும் குலையாது. அது இன்று மட்டுமல்ல, பின்னலும் பாதுகாப்பாக நிலைத்து நிற்கும். ஒழுக்கமே நிலையான செல்வம். செப்பமுடையவனாக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து. மனிதா, அறத்திலிருந்து விலகிக் கிடைக்கும் லாபம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதை உடனே கைவிடு. அறத்தை கைவிட்டு வரும் லாபம் உனக்கு உரியது அல்ல. நன்றே தரினும் நடுவு இகந்தாம், ஆக்கத்தை அன்றே ஒழியவிடல். மனிதா, நீ தகுதியுள்ளவனா இல்லையா என்பது நீ செய்த செயலால் கிடைத்த, அதாவது எஞ்சிய அடையாளத்தால் தெரியும். நடுநிலையோடு நடந்தால் நற்பெயர் எஞ்சும். சார்பாக நடந்தால் கெட்ட பெயர் எஞ்சும். தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். மனிதா, லாபமும் நஷ்டமும் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. இதனைக் கண்டு கலங்காமல் நிலைத்து இரு. அப்படிப்பட்ட மனநிலையே நற்பண்புடைய சான்றோர்க்கு உண்மையான ஆபரணமாகும். கேடும் பெருக்கமும் இல்லல்ல, நெஞ்சத்துக் கோடாமை சான்றோர்க்கு அணி. மனிதா, ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள். நீ நடுநிலை இல்லாமல் செயல்பட்டால் உனக்கு கேடு நிகழும் என்று அறிந்து கொள். நேர்மைதான் மனிதனுக்கு தர்மம். அதுவே உன் அறம். கெடுவல் யான் என்பதறிக, தன் நெஞ்சம் நடு உரியி அல்ல செய்யின். மனிதா, நீ நடுநிலையோடும் அறத்தோடும் வாழ். உன் வாழ்க்கையில் தாழ்வு ஏற்பட்டாலும் உன்னை உலகம் இழிவாக பார்க்காது. அறம் காக்கும் வாழ்க்கை ஒருபோதும் இழிவாகாது. கெடுவாக வையாது உலகம், நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு. மனிதா, தராசு எப்படி இரு பக்கத்தையும் பாராபட்சமில்லாமல் பார்த்து உண்மையான அளவை காட்டுமோ அதைப்போல நீயும் நடுநிலையான மனதோடு நடந்து கொள். ஒரு பக்கம் சாயாத தன்மையே சான்றோர்க்கு உண்மையான ஆபரணம். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி. மனிதா, உன் மனதில் பாராபட்சம் இல்லாமல் இருந்தால் உன் சொற்களிலும் பாராபட்சம் இருக்காது. எது நியாயமோ அதையே நினை, அதையே பேசு. மனம் வாக்கு இரண்டிலும் நடுநிலை இருந்தால் அதற்கே நேர்மை என்று பெயர். நேர்மையாக வாழ். சொற்கோட்டம் இல்லது செப்பம், ஒரு தலையாய் உட்கோட்டம் இன்மை பெறின். மனிதா, நீ வியாபாரம் செய், லாபம் ஈட்டு, அது தவறல்ல. ஆனால் உன்னிடம் ஒரு பொருளை வாங்குபவனும் நீயாக இருந்தால் எந்த நியாயப்படி வியாபாரம் செய்வாயோ அதே நியாயத்தோடு நடந்து கொள். தர்மத்தை மீறி வாணிகம் செய்யாதே. வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம்போல் செய்யின்.